ஹெல்த் டிப்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தலைமுடி பிரச்சனை தான் பாருங்கள் நிறைய பேருக்கு ஒரு தலையாய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது யங் கேர்ள்ஸானா இருக்கட்டும், இல்லை மிடில் ஏஜ் லேடிஸானா இருக்கட்டும், இல்லை எல்டர்லி லேடிஸானா கூட பாருங்கள், முடி அப்படின்னாலே ஒரு க்ரேஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைய காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கட் கலாச்சாரம் அப்படின்றது மாறிட்டாங்க. வில்லேஜ் சைட் தான் பாருங்கள் நிறைய முடியை பற்றி ஆசைப்படுறாங்க. பட் ஸ்டில் இன்னமும் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ 10 லேடிஸ் வராங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க கண்டிப்பாக முடிக்கான டிப்ஸ் கேட்பாங்க. முடி நல்லா திக்காக வளரணும், லாங்காக வளரணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், எங்கம்மா இப்போல்லாம் எல்லோரும் சின்ன சின்ன ஹேர் கட் தானே வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய முடி வச்சுட்டு இருந்தோம். இப்போல்லாம் குட்டி குட்டியாக ஹேர் கட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது இல்லைங்களா. நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கு மேலே அது ஒரு பழைய ஒரு மாடர்ன் ஆகிப்போச்சு. அப்போ இதெல்லாம் பழைய ஒரு கல்ச்சர் ஆகிப்போச்சு. இப்போ மாடர்னாக லேட்டஸ்ட்டாக எல்லோரும் குட்டி குட்டி ஹேர் கட்டு, அதுவும் விதவிதமாக ஹேர் கட் தானே பண்ணிக்கிறாங்க அப்படின்போது, இல்லை மேடம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் முடின்றது வேணும். இப்படி நிறைய அம்மாக்கள் சொல்கிறதும் உண்டு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை மேடம், முடி ஓகே, ஹேர் கட் கலாச்சாரன்றது நல்லது தான், பட் பியாண்ட் தட் எங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஹேரு நல்ல திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாருங்கள், நம்மளோட முடி ரொம்ப சன்னமான முடி, சாஃப்ட் ஹேர் அப்படின்னா தலையில் இருக்கிறதே 1 லட்சம் முடி தாங்க. உடம்பு ஃபுல்லும் 10 லட்சம் முடி இருக்கும். நம்மளது ரொம்ப சாஃப்ட் ஹேர் அப்படின்னா 1 லட்சம் முடி இருந்தாலும் நம்மளுக்கு மண்டை தெரியும். புரியுதுங்களா? இது திக் ஹேர் அப்படின்னும் போது, நார்மல் ஹேரு, ரஃப் ஹேர் அப்படின் போது மண்டை தெரியாது. பட் பியாண்ட் தட் இப்போ முடி நல்லா வளரணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நல்லா சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், நம்ம ₹1,00,000 எண்ணெய் வாங்கி தடவுனாலும் அந்த எண்ணெயினால் முடியினோட ஒரு இம்பேக்ட், அந்த எண்ணெய் முடியில் எவ்வளோ இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா வெறும் 20% தான். அப்போ நம்ம இன்டர்னலாக என்ன சாப்பிட்றோம் அதுதான் பார்த்திங்கன்னா முடிக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம இன்டர்னலாக நல்ல எண்ணெய் எடுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு எடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய புரதங்கள், அதுக்கப்புறம் இரும்பு சத்து நிறைஞ்ச உணவு. இது 3த்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ முடிக்கு அப்படின்னா பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கேர்ள்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கும்போது என்ன ஆகுனா, ஆக்னே பிரேக் அவுட்ஸ் மூஞ்சில் கட்டி கட்டியாக வரும். அப்போ நம்ம அந்த பயோட்டினை உணவு முறைகளில் எடுத்துக்கலாம். நம்ம புரதம் எடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த பயோட்டின் வந்துடும். புரியுதுங்களா? இந்த முக்கியமாக எக் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வந்துடும், நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வந்துடும், ஹை கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே முளைக்கட்டின பயிர் வகைகள் எடுக்கும்போதும் வந்துடும். சரி, இப்போ நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாளைக்கு பாருங்கள், நம்ம பாடி ஹீட்டும் இருக்கக்கூடாது. பாடி ஹீட் நிறைய இருக்குது அப்படின்னாலும் முடி வளர்ச்சி ஸ்டண்ட் ஆகும், முடி நிறைய கூலமாக கொட்டும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி எண்ணெய் வைக்கணும். இப்போ பாருங்கள், சமூக வலைத்தளத்தை நம்ம நிறைய பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் நிறைய டெர்மட்டாலஜிஸ்டே சொல்லுவாங்க, எண்ணெய் வைக்கக்கூடாது தலைக்கு அப்படிங்கிறாங்க. எண்ணெய் வைக்கிறதுனால முடி வளர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் பாருங்கள், எண்ணெய் நம்ம தலைக்கு வச்சாதான் பாடி ஹீட் இல்லாமல் இருக்கும். பாடி ஹீட் இல்லாமல் இருக்குனாலே முடி ஆரோக்கியமாக இருக்கும். ஆக நம்மளோட பழைய கலாச்சாரம் டெய்லியே எண்ணெய் வைக்கணும் அப்படின்றாங்க பார்த்திங்களா, அது நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ நிறைய பேர் பாருங்கள், ப்ரீ ஆயிலிங் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிறது, ஒரு 1/4 மணி நேரம் ஊறிடுறது, தலை குளிச்சுக்கிறது. ஓகே, நீங்கள் ப்ரீ ஆயிலிங் தான் பண்ணுவீங்க அப்படின்னாலும் தப்பு இல்லை. அது வாரத்தில் 3 நாள் தலை குளிக்கிறீங்கன்னா, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல எண்ணெய் சோற வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா. நல்ல தாராளமாக எண்ணெய் வச்சு 1/2 மணி நேரம் ஊறிட்டு நீங்கள் ஷாம்பு வாஷோ இல்லை சீயக்காய் வாஷோ இல்லை பேஸ்ட்டு போட்டு சீயக்காய் பேஸ்ட் போட்டு வாஷோ பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம் செய்யுங்க. 2வது விஷயம், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிங்க. பாடி ஹீட் இருக்கக்கூடாது, முடி நிறைய கொட்டக்கூடாது. அதே மாதிரி தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். முடி நிறைய கொட்டுது அப்படின்னா தைராய்டு இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. பிசிஓஸ் இருக்கான்னு பாருங்கள். பிசிஓஸ் இருக்குன்னா அது கொஞ்சம் ஓவர் கம் பண்ண பாருங்கள். அது ஒன்று பார்த்துக்கோங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டயட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தினமுமே நம்ம சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு எடுக்கணும். சுண்ணாம்பு சத்து, கால்சியம் அப்படின்னாலே மில்க் அப்படின்றது ஆயிடுச்சு. மில்கை விட ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் என்ன அப்படின்னா கீரை. தினம்தோறும் அரைக்கட்டு கீரை பொரியல் அப்படின்றது நம்ம செய்யணும். அந்த பொரியல் பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு அந்த அரைக்கட்டு கீரை பொரியலை ஒரு நாள் பொன்னாங்கண்ணி, ஒரு நாள் கரிசலாங்கண்ணி, ஒரு நாள் பார்த்திங்கன்னா பருப்பு கீரை, ஒரு நாள் பண்ணைக்கீரை, ஒரு நாள் பசலைக்கீரை, ஒரு நாள் முருங்கைக்கீரை, இப்படி ஒரு நாள் வல்லாரக்கீரை, ஒரு நாள் கொய்யாக்கீரை, ஒரு நாள் கலவைக்கீரை, ஒரு நாள் கோவக்கீரை, இப்படி உங்களுக்கு என்னென்ன கீரை இருக்கோ ஒரு நாளைக்கு வெந்தயக்கீரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப முடி நல்லது அப்படின்னு சொல்லலாம். முடிக்க அந்த உடம்பு கோல்டாக வைக்கும். ஆக ஒரு நாள் மூக்கரட்டை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை பொரியல், நல்ல ஒரு அரைக்கட்டு கீரை பொரியல் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தினம்தோறும் 2 முட்டை. இப்போ நிறைய பேர், என் பொண்ணு ஆல்ரெடி வெயிட்டாக இருக்குங்க, முட்டை சாப்பிட்டா அப்படின்னா, முட்டை பாருங்கள் கேலரிஸ் ரொம்ப கம்மி. பெரிய முட்டைக்கே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 67 to 70 கேலரிஸ் தான். ஆக முட்டையினால் வெயிட் ஏறுறது அப்படின்றது கிடையாது, கவலைப்பட வேண்டாம். சாதம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க.
முட்டையில இப்போ நிறைய பேர் கேட்குறது உண்டு, முட்டையில் இருக்க மஞ்சளோடு சேர்த்து எடுக்கலாமா, மஞ்சளோடு சேர்த்தே இவ்வளோ தாங்க கேலரிஸு, மஞ்சளை அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்னா, மஞ்சளில் தான் வந்து பாருங்கள் மெத்தியோனைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது வேறு எதுலேயுமே இல்லை, முட்டையினோட மஞ்சளில் தான் இருக்குது. ஆக த ஹோல் எக் எடுக்கிறது அப்படின்றது பெஸ்ட். புரியுதுங்களா? கால்சியம், ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடச்சிடும். சரிங்களா? இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து சைவங்க, நாங்கள் முட்டையே சாப்பிட மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினம்தோறும் முளைக்கட்டின பயிறு வகைகள் அப்படின்றது ஒரு பொடி. நீங்கள் இப்போ 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிராம், 70 கிலோ இருக்கீங்கன்னா 70 கிராம், அதை நீங்கள் சுண்டலாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, டெய்லியே நம்ம சாம்பார் வைக்கிறோம், கொஞ்சம் பருப்பு இல்லை, சாம்பாரே வைக்கிறது இல்லைனாலும் தோரம் பருப்பு ஒரு நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம் தோரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 4 பூண்டு பல் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வச்சுட்டு, அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பருப்பு பொடி நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கும் மேலே நம்ம சாம்பாரில் பொரியலெல்லாம் பருப்பு போடுவோம், சரியாக போயிடும். ஓகேங்களா? இதை ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ முட்டை இல்லைன்னா பருப்பு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு கீரை. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் அந்த பருப்பில் கிடச்சிடும். அதே மாதிரி கால்சியம் வந்து எக்லேயே கிடச்சிடும். அதுக்கும் மேலே நம்மளுக்கு வேணும் கால்சியமே வந்து பார்த்திங்கன்னா, அயனும் கால்சியமே வந்து இந்த கீரையில் கிடச்சிடும். அதுக்கும் மேலே நம்ம வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்க வாரத்தில் 3 நாள் நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டினோட ஈரல், கல்லீரல் இல்லைனா எந்த நான்வெஜ்னாலும் எடுத்துருங்க. ஹை கிளாஸ் ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஆட்டினோட ஈரலில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சமைச்சிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் போட்டுடணும். அந்த வைட்டமின் சி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அயன் வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. செய்யாதவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த சைவமார்கள் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், தினம்தோறும் கறிவேப்பிலை சட்னி அப்படின்றத எடுத்துக்கணும். கறிவேப்பிலை சட்னி வந்து பாருங்கள், நல்லா இவ்வளோ கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. கெட்டியாக பிடிச்சி விட்டால் நல்லா இவ்வளோ வரும். கெட்டியாக கையில் பிடிக்கும் போது எவ்வளோ வருமோ ஒரு பிடி அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு, அதில் வந்து பாருங்கள் புளி, பூண்டு, காஞ்ச மிளகா, தேங்காய், சில பருப்பு போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைச்சி நல்லா அரைச்சா இவ்வளோண்டு வரும். நிறைய பருப்பு போட்டிங்கன்னா நிறைய ஆகிடும். கொஞ்சமாக புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், இஞ்சி, தேங்காய், பெருங்காயம் இதை மட்டும் போட்டிங்கன்னா இவ்வளோண்டு சட்னி வரும். நல்லா இவ்வளோ கறிவேப்பிலை எடுத்தாலே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வரும். அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் சாம்பார், ரசம், தயிர் எதுனாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஆக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை, கீரை, கறிவேப்பிலை சட்னி எடுத்துக்கோங்க. இல்லைங்க எங்களால் கறிவேப்பிலை சட்னி எடுக்க முடியல அப்படின்னா மில்க் ஷேக் எடுத்துக்கோங்க. அந்த மில்க் ஷேக்கில் என்னென்ன போடலாம் அப்படின்னா, முடியினாலே omega-3, omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணும். அப்போ என்னென்ன போடலாம் அப்படின்னா, நைட்டே என்ன பண்ணுங்கள், ஒரு 8 பாதாம் பருப்பு, ஒரு பெரிய ஸ்பூன் வந்து பூசணி விதை, ஒரு பெரிய ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ், அது வந்து எல்லாமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது 2 பேரிச்சம்பழம், ஒரு 30 காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, அது மொத்தத்தையும் ஒரு கிளாஸ் நல்ல பால் ஊற்றி பிளெண்டரில் போட்டு நல்லா அடிக்கும் போதே நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா 2 டேபிள் ஸ்பூன்னாலும் போட்டுக்கோங்க. இல்லை பனை வெல்லம் போட்டுக்கோங்க. பனை வெல்லம் போட்டாலும் அதில் அயன் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஓகேங்களா? அதை போட்டு அதை பனை வெல்லம் இல்லை வெல்லம்னாலும் அயன் இருக்குது, மொலாசஸ் இருக்குது. ஆக அந்த மில்க் ஷேக்கை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு முடி அப்படின்றது நல்ல செழுமையாக வளருங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக எக்ஸ்டர்னலாக ஆயிலிங் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக தேவை. நம்மளோட பாடி, நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட ஹேரு எல்லாமே மாய்ஸ்சராக, ஈரப்பதம் அப்படின்றத தக்க வைக்கிறதுக்கு. அதுக்கும் மேலே இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் வந்து ஒன்றும் நிறைய நாள் எடுக்கணும் இல்லைங்க. ஒரு 48 டேஸ் நீங்கள் வந்து இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி நல்ல செழுமையாக வளருது. உங்களுக்கே தெரியும், குட்டி குட்டி முடியெல்லாம் நல்ல இந்த பேபி ஹேர்ஸ்லாம் நிறைய தலையில் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.